வெல்கம் டு வை ஸ்டுடியோஸ் தமிழ் மக்களே. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நான் வந்து ஒரு புது மொபைல் வாங்கியிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த OnePlus 13 மொபைல் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது எதுக்காக வாங்கியிருந்தேன் அப்படின்னா, நான் ரொம்ப நாளாக வந்து இந்த OnePlus 9 மொபைல் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் இதுக்கு கொஞ்சம் ஒரு 2-3 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2-3 டைம்ஸ் கீழே விழுந்துருச்சு. விழுந்தால் கூட எதுவும் ஆகலை. லைட்டாக பின்னாடி கிளாஸ் மட்டும்தான் ஸ்க்ராட்ச் ஆயிருந்துச்சு. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய OnePlus 9 மொபைலு. இது கீழே விழுந்து பின்னாடி எப்படி ஆயிடுச்சுன்னு நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா, இவ்வளோ பாருங்கள், பெண்டே ஆயிடுச்சு ஃபோனு. ஆனால் இவ்வளோ ஆகியும் ஃபோன் வந்து நல்லா ஒர்க் ஆகுது, எல்லாம் செய்யுது, நல்லா இருக்கு. அதனால் வந்து எனக்கு இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து இதில் வந்து ஸ்டோரேஜ் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. மீதி விஷயங்கள்லாம் அடிக்கடி சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. கீழே போட்டனால ஆகிடும் போல். அதனால் சரி வேறு ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த OnePlus 13 வாங்கினேன் நான். இதோட விலை முதல்ல எவ்வளோன்னு சொல்லிடுறேன். இது வாங்கி 1 வீக் ஆச்சு ஆக்சுவலாக. இதோட அன்பாக்ஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட விலை வந்து பாக்ஸில் பார்த்தீங்கன்னா, பாக்ஸில் பாருங்கள் நீங்கள் வேணால். இதோட விலை வந்து பாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 போட்டிருக்காங்க. ஸோ வந்து ஆஃபரில் அவங்க வந்து 76,000 77,000 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிரெடிட் கார்டு ஆஃபரில் 72,000 வந்துச்சு. அதுக்கப்புறம் நோ காஸ்ட் இஎம்ஐ எல்லாம் கழித்து போய் பார்த்தா 66,500 வந்து நான் வந்து இந்த மொபைலை வாங்கியிருக்கேன். 66,500. ஆனால் இஎம்ஐ நோ காஸ்ட் இஎம்ஐ கட்டினீங்கன்னா 72,000 வருது. அதான் இந்த நோ காஸ்ட் இஎம்ஐயோட ஒரு சூட்சமம். அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பேசுவோம். ஸோ வந்து இப்போ இது வந்து நான் 72,000 வாங்கியிருக்கேன், நோ காஸ்ட் இஎம்ஐயோட சேர்த்து, அதாவது வட்டியோட சேர்த்து. இது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கினேன். 42,000 வாங்கினேன் OnePlus 9. இது OnePlus 13. ஸோ வந்து இது ரெண்டுலேயும் என்ன இருக்குது, இந்த 30,000 இடையில கேப் வருது. இந்த 30,000 கேப்புக்கு வந்து இது ரெண்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ரெண்டுலேயுமே வந்து அபவுட் டிவைஸ் போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சு போயிடும். பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா Snapdragon 888 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதில் Snapdragon 8 Elite கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து ரீசெண்ட் ப்ராசஸரு. இது வந்து பார்த்திங்கன்னா 12GB RAM 256. இது வந்து 16GB RAM 512GB. இது வந்து ஆண்ட்ராய்டு 12 வெர்ஷனு. இது வந்து Oxygen OS 15 வெர்ஷன் லேட்டஸ்ட்டு. வந்து பேட்டரி பார்த்திங்கன்னா 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 6000 mAh சிலிக்கான் கார்பைட் பேட்டரி 13ல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து செராமிக் கார்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 1.9 OnePlus 13ல் வந்து செராமிக் கார்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஆனால் லேட்டஸ்ட்டு IP68 IP69 ரேட்டிங் இருக்குது. சோனி IMX சென்சார் கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட்டில் 32 மெகா பிக்சலு, ரியரில் வந்து 50-50-50 கொடுத்துட்டாங்க. இதில் வந்து 48 மெகா பிக்சலு, முன்னாடி வந்து 16 மெகா பிக்சல் கேமரா. நல்லா பாருங்கள், நல்லா உத்து பாருங்கள். இது OnePlus 9. இதில் 8K 60 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது OnePlus 13. இதில் 8K 30 FPS வரைக்கும் தான் ஷூட் பண்ண முடியும்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது. இது 42,000, இது 72,000. ஏன் இந்த கொடுமை எனக்கு புரியல சத்தியமாக. இப்போ வந்து ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து நான் வந்து இந்த OnePlus 13 யூஸ் பண்ணதில் ஒரு 1 வீக்காக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதோட ரிவ்யூ சொல்லிடுறேன். OnePlus 9க்கும் OnePlus 13க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க. OnePlus 13 வந்து அப்படியே கச்சக்குன்னு எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்குது. கேமரா நல்லாயிருக்கு, அல்ட்ரா வைடு ஜூம் நல்லாயிருக்கு, ஜூம் லென்ஸ்லாம் நல்லாயிருக்கு, எல்லாம் ஓகே. சென்சாரு மற்றபடி இந்த ஃபாஸ்ட்டு எல்லாம் நல்லாயிருக்கு. ஆனால் 30,000 டிஃப்ரென்ஸ் வருது. அதாவது 42,000 நீ ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்க. எனக்கு தெரிஞ்சு OnePlus 9ல் வந்து ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்குது. என்னென்னா ஃபோன் ஹீட் ஆகும், செம்மையாக ஹீட் ஆகும். இதில் வந்து 1 வீக்காக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஹீட்டே ஆகலை, நல்லா கூலிங்காகவே இருக்குது, ஹீட்டே ஆக மாட்டேங்குது. அது ஒரு அட்வான்டேஜ். ஆனால் வந்து 30,000 நீ எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்த அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் அந்த ப்ராசஸர் அப்கிரேடு, கேமரா வந்து அப்கிரேடு, அப்புறமேட்டு வந்து OS அப்கிரேடு, இது 3க்கும் 30,000 10,000 வச்சு கொடுத்துருப்பேன் போல். பெரிய தொல்லை. சரி, OnePlus 13 வந்து எதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு கேமராக இருக்கீங்க, வீட்டில் டெய்லி கேம் விளாட்றீங்கன்னா கண்டிப்பாக OnePlus 13 யூஸ் பண்ணுங்கள். டெய்லி யூசேஜ் உங்களுக்கு நிறையா இருக்குது அப்படின்னா OnePlus யூஸ் பண்ணுங்கள் 13. அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங் பண்ணணும் ஃபோன்லேயே அப்படின்னா நீங்கள் OnePlus யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது வந்து விளாக் பண்ணுறதுக்கு இந்த கேமரா செட் ஆகுமானா OnePlus ஏன் இன்னும் வந்து எக்ஸ்டர்னல் மைக்கை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோன் கொண்டே வர மாட்டாங்க அப்படின்றது எனக்கு ஆரம்பத்துலேருந்தே ஒரே பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது வந்து ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. மித்தபடி இது வந்து 42,000 ஃபோனு, இது 72,000 ஃபோனு. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 10,000 கம்மி பண்ணி 62,000 விற்றாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும், ஒரு ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கும். அவனும் சாம்சங்கோட சேர்ந்துக்கிட்டு அதிக விலைக்கு விற்க ஆரம்பிச்சிட்டான் ஃபோனை. ரெண்டாவது வந்து ரீட்டைல் ஸ்டோர்ஸ்லாம் OnePlus கிடைக்க மாட்டேங்குது. வாங்கினா வந்து ஒன்று OnePlus ஸ்டோரில் வாங்கணும், இல்லை ஆன்லைனில் வாங்கணும். அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, முக்கியமான இந்த விஷயத்தை பற்றி நான் பேசணும்.
மிச்ச இன்னும் ரொம்ப நல்ல ப்ராடான 1 மந்த் ரிவ்யூ வந்து அப்புறம் போடலாம். இது வந்து ஒரு 1 வீக் ரிவ்யூ தான். மெயினாக நீங்கள் வந்து ஒன் ப்ளஸ் ஃபோன் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு டெம்பர் கிளாஸ் லான்ச் பண்ணுங்கள். ஃபுல் க்ளோ டெம்பர் கிளாஸு லான்ச் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நீங்கள் உங்கள் ஃபோனை லான்ச் பண்ணுங்கள். சென்னையில் ரிச்சி ஸ்ட்ரீட்லேருந்து எல்லா கடையிலையும் நான் போய் கேட்டேன். ஒன் ப்ளஸ்க்கு டெம்பர் கிளாஸ், ஒன் ப்ளஸ் 13க்கு டெம்பர் கிளாஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா February 13. நான் வந்து February 9 வாங்கினேன் இந்த ஃபோனை. இந்த ஃபோன் லான்ச் ஆனது January 7. மார்க்கெட்டுக்கு வந்தது ஆல்மோஸ்ட் January எண்ட் ஆயிடுச்சு. இன்னும் January 7லேருந்து February 7 1 மந்த் முடிஞ்சிருச்சு. இன்னும் டெம்பர் கிளாஸ் கிடைக்க மாட்டேங்குது எங்கேயுமே. எங்கே போய் கேட்டாலும் யூவி டெம்பர் கிளாஸ் தான் இருக்குன்றான். யூவி டெம்பர் கிளாஸ் போட்டால் நீங்கள் வந்து வாரண்ட்டி கவர் பண்ண மாட்டீங்க. ஃபுல் க்ளோ டெம்பர் கிளாஸ் போட்டால் இந்த ஃபுல் க்ளோ டெம்பர் கிளாஸ் போட்டால் ஒரு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது கிடைக்கவே மாட்டேங்குது. இந்த யூடியூப்பில் வந்து ஒன் ப்ளஸில் காசு வாங்கிட்டு ரிவ்யூ போடுறானுங்களே ஒரு 2-3 யூடியூப் சேனல், அவனுங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் டெம்பர் கிளாஸே போடாதீங்க, இந்த ஸ்க்ரீன் கார்டு இவங்க ஒன்று ஒட்டி கொடுத்துருக்காங்க, எனக்குள்ளே பார்த்தா தெரியும், ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது, அதுவே போதும் உங்களுக்கு. மற்றபடி இது வந்து ரொம்ப குவாலிட்டியான ஒரு ஸ்க்ரீனு அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நமக்கு 72,000 போட்டு வாங்கியிருக்கோம், மனசு பக்குன்னு இருக்கும் இல்லையா? அதுக்காகவாது நீங்கள் வந்து தயவுசெய்து ஒரு டெம்பர் கிளாஸ் நீங்கள் ஒரு டெம்பர் கிளாஸ், யூவி டெம்பர் கிளாஸ் உங்கள் வெப்சைட்லேயே விட்டுருக்கீங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, யூவி ஓட்டினா நாங்கள் வந்து இது தரமாட்டோம், வாரண்ட்டி தரமாட்டோம். அப்புறம் ஏன் நீ யூவி டெம்பர் இதில் விட்ற? நீ ஃபுல் க்ளோவே விட்டுட்டு போக வேண்டியதானே டெம்பர் கிளாஸு. முதல்ல டெம்பர் கிளாஸ் விடு, அப்புறமேட்டு ஃபோனை ரிலீஸ் பண்ணு. ஆனால் இந்த ஃபோன் வந்து நல்ல ஃபோன் தான், டெய்லி யூசேஜுக்கு தரமான ஃபோனு, நல்லா இருக்குது, நல்லா எங்கேயுமே லேக் ஆகாமல் மிரட்டி விட்டாங்க. 72,000 ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, 62,000 ஒருத்து. 62,000 இந்த ஃபோன் கிடச்சா நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.